இந்த ஒரு பொடி மட்டும் இருந்தால் போதுங்க உங்கள் வீட்டு பாத்ரூம் பளிச்சு பளிச்சுன்னு மின்றதுக்கு. உங்கள் வீட்டு பாத்ரூம் என்ன நிலமையில எவ்வளோ கரை பிடிச்சி போயிருந்தாலும் இந்த ஒரு பொடியை மட்டும் நீங்கள் தூவி கழுவி விட்டு பாருங்கள், உங்கள் பாத்ரூம் பளிச்சுன்னு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம அது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கை வந்து நம்ம என்ன தான் தேய்ச்சி கழுவினாலும் நம்ம சிங்கில் வந்து ஒரு மாதிரி வந்து வலுவழுப்பு தன்மையும் ஒரு மாதிரி வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை வந்து எளிமையாக வந்து இந்த பொருளை மிச்சம் யூஸ் பண்ணி நீங்கள் கழுவி பார்த்தீங்க அப்படின்னா கை வலிக்காமல் அந்த வலுவழுப்பு தன்மையை வந்து போயிருங்க. அது என்னன்னு பொடி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். அதை வந்து கோதுமை மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும். அதை வந்து லைட்டாக வந்து அப்படியே தூவி விட்டு நீங்கள் ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாவே அதில் உள்ள அழுக்குகளும் அந்த பிசு பிசுப்பு தன்மை, அதுக்கப்புறம் எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை எல்லாமே வந்து உடனடியாக ரிமூவ் ஆகிருங்க. நம்ம வந்து அழுத்தி கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணாவே போதுங்க. எல்லாம் வந்து எண்ணெய் பிசு பிசுப்பு தன்மை, அந்த வலுவழுப்பு தன்மை எல்லாமே போயிடும். ஒரு சிங்க்கும் வந்து பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும். நீங்கள் சிங்கை வந்து ஃபஸ்ட்டுக்கு பாத்திரம்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து சோப்பு போட்டு தேய்க்காமல் இதேமாரி கோதுமை மாவு வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து என்ன லிக்விட் யூஸ் பண்ணுவீங்களோ அதை வச்சு நீங்கள் சிங்க்கு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா சிங்க் வந்து பார்க்கறதுக்கே வந்து நல்லா புதுசு போல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா அந்த கோதுமை மாவு போட்டு அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து கழுவி விடுறேன். இப்போ கோதுமை மாவு அப்ளை பண்ணி நான் வந்து கழுவும் போதே அந்த அதில் உள்ள சிங்கில் உள்ள அழுக்கெல்லாம் எப்படி வெளியே வருது பாருங்கள். இதேமாதிரி தான் சூப்பராக கை வலிக்காமல் நான் ஈஸியாக தேய்ச்சிடலாம். அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே கிடையாது. சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். பார்க்கறதுக்கே சிங்க் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சொல்லணும். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை வலிக்காமல் எப்படி வந்து நம்ம வீட்டு பாத்ரூமை நல்லா பளிச்சுன்னு நீட்டாக புதுசு போல் ஆக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செகண்ட் டிப்ஸாக வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி கார்த்திகா சீவுக்கு வந்து நான் 2 பேக்கெட் வந்து எடுத்திருக்கேன். அதோடைய வந்து 1 ஸ்பூன் வந்து உப்பும் 1 ஸ்பூன் வந்து வாஷிங் பவுடரும் தான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வால் டைல்ஸு எல்லாத்துலேயுமே வந்து இதை போட்டு நீங்கள் தேய்க்கலாம். தேய்ச்சாவே வந்து நல்லா வந்து நுரம் வரும். அதுக்கப்புறம் ரொம்ப அழுக்காக இருந்தால் வந்து அரை மணி நேரம் ஊற விடுங்க. இல்லைன்னா வந்து அழுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி நீங்கள் ஒரு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே பார்க்கறதுக்கு வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து நல்லா புதுசு போல் இருக்கும். பாருங்கள், இந்த பாத்ரூமில் நான் வந்து கழுவி விட்றேன். இது ரொம்ப பழைய பாத்ரூம். அதனால் வந்து இந்த பாத்ரூம் வந்து நான் கழுவி விடும்போதே ரொம்ப சூப்பராக வந்து நல்ல ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிது. இது வந்து கடையில் வந்து நிறைய காசு கொடுத்து எந்த பொருளும் நான் வாங்கலை. வீட்டில் கிடைக்கக்கூடிய நம்ம யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் வந்து நான் வந்து பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறேன். இதெல்லாம் அந்த காலத்தில் வந்து இப்படி பொருட்களை வச்சு தான் வந்து நம்ம அம்மா எல்லாருமே வந்து பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணாங்க. இது வந்து உங்களுக்கு வீட்டு பாத்ரூம் மட்டும் இல்லாமல் டைல்ஸு, உங்கள் வீட்டு கதவு எல்லாத்தையுமே வந்து இந்த பொடியை கொஞ்சமாக தூவி விட்டு நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நீங்கள் தேய்ச்சி கழுவினாவே உங்கள் வீட்டு பாத்ரூம் வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து இன்னொரு பாத்ரூமையும் நான் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட்டையும் நான் வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். அதுலேயும் இதே மாதிரி தான் கொஞ்சோண்டு மட்டும் பாத்ரூமில் வந்து நீங்கள் வந்து தூவி விட்டு உங்களோட டைல்ஸு அப்புறம் வந்து உங்களுடைய டேப்பில் கூட வந்து இதை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எல்லா இடத்துலையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கழுவி விட்டீங்க அப்படின்னா அழுக்கு வந்து அப்படியே சுத்தமாக வந்து வெளியேறிடும். பாருங்கள், அழுக்கு வந்து எவ்வளோ அழுக்கு போகுதுன்னு. நல்லா வந்து அழுக்கு மட்டும் போகிறது இல்லாமல் நம்மளுக்கு வந்து நுரையும் வந்து நல்லா நிறைய வரும். நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதேமாரி நான் வந்து இந்த டைல்ஸ்லேயும் நல்லா வந்து தேய்ச்சி கழுவுனா எவ்வளோ நீட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே தேய்ச்சி கழுவுனேன். பைப்பையும் வந்து லைட்டாக அந்த பொடியை வந்து போட்டுட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து கொஞ்சம் தேய்ச்சி விட்டோம் அப்படின்னா அதில் உள்ள உப்பு கரைகள் எல்லாமே வந்து நீங்கிரும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எளிமையாக கிடைக்கக்கூடிய நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பொருளை வச்சு தான் வந்து இன்றைக்கி நான் பாத்ரூமை வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன். இப்படி க்ளீன் பண்ணாவே நம்ம வீட்டு பாத்ரூம் வந்து எவ்வளோ நீட்டாக சுத்தமாக க்ளீனாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி நான் எடுத்துக்கிற பொருள் வந்து 4 ரூபாயில் தான். அந்த 4 ரூபாயில் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். வீட்டு பாத்ரூம் வந்து இதேமாரி வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். நிறைய வந்து வெளியே காசு கொடுத்து வந்து நீங்கள் லிக்விட்லாம் வாங்க வேண்டாம். இப்படி பொருளை வச்சு க்ளீன் பண்ணாவே வீட்டு பாத்ரூம் வந்து நீட்டாக அண்டு க்ளீனாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி வந்து இந்த பொடியை வச்சு உங்களுடைய வாஷ் பேஷனையும் நீங்கள் க்ளீன் பண்ணலாம். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அழுக்கு இருக்கோ அது எல்லாத்துலேயும் வந்து இந்த பொடியை வச்சு க்ளீன் பண்ணாவே அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம அடுத்த பார்க்கக்கூடிய டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்க்கில் வந்து அடைப்பாயிருச்சு, தண்ணி வந்து சீக்கிரம் வெளியேற
மாட்டேங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து வெளியேறுது அப்படின்னா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், என்னுடைய வாஷ் பேஷனில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகுது, சீக்கிரம் போக மாட்டேங்குது. இதுக்கு வந்து நான் ரெகுலராக வந்து இந்த டிப்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். தண்ணி எல்லாத்தையும் வந்து வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக போனதுக்கப்புறம் சிங்க்குள்ளே வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாவது சால்ட் உப்பு வந்து அப்படி லைட்டாக தூவி விடுங்க. அந்த சிங்க்குள்ளே வந்து அந்த நம்ம தண்ணி போகிற இடத்துல வந்து அந்த இடத்துல நல்லா தூவி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தூவி விட்டதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி வந்து சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும். லைட்டெல்லாம் கொதிக்கக்கூடாது, ரொம்ப நல்லா பாயில் ஆகணும். அப்படி இருக்கிற தண்ணி வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். லைட்டாக வந்து சுட்டுச்சு அப்படின்னா வந்து நீங்கள் ஊற்றக்கூடாது. நல்லா பாயில் ஆகி இருக்கிற அந்த வெந்நீர் தான் வந்து நம்மளுக்கு வந்து சிங்கில் உள்ள அடப்பை வந்து டக்குன்னு வந்து வெளியேறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா சூடாக இருக்குது, அதை வந்து அந்த உப்பு இருக்கிற இடத்த ஊற்றி விட்றேன். நீங்கள் ஊற்றி விடும்போதே வந்து அந்த அடப்பு எல்லாமே வந்து டக்குன்னு வந்து ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து அந்த சிங்கில் ஏதாவது ஒரு துர்நாற்றம் இருந்தாலும் துர்நாற்றமும் வரவும் வராது. நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக வந்து இதேமாரி டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் சிங்க்லேருந்து எந்த ஒரு துர்நாற்றமும் வராது, எந்த ஒரு பூச்சியும் வந்து சீக்கிரத்தில் வரவும் வராது, எந்த ஒரு அடப்பும் இருக்காது. கண்டிப்பாக வந்து இன்றைக்கி நான் சொன்ன டிப்ஸ் 3மே உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.